பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல. தம்பி மகேஷ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து போன ஜென்மத்துல வந்து யாரோ நல்லா பண்ணும்போது சிரிக்காம உட்காந்துருக்கான். அதான் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறான். ஐயா இவரை பத்தி ஏதாவது சொல்லிடுங்க ஐயா. மலிவு விலை மதுரை முத்து, ஆவரேஜ் ஆதவன், அப்புறம் ஹிட்லர் காரத்து ஈரோடு மகேஷ், இதெல்லாம் வேணாங்கய்யா. வேணானே சொல்லிட்டியாடா எல்லாத்தையும். ஓகே, அவங்க 3 பேருக்கு அருமையா யோசிச்சிருக்கு. அப்பா அப்பா எக்ஸாம் ஓவர், நான் விளையாட போறேன். எக்ஸாம் முடிஞ்ச ஈவினிங்கே விளையாட போயிடணுமா? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து கரியர்ல மூவ் பண்ணி போனோம், அதெல்லாம் தெரியலையா? அப்பா அப்பாவோட எய்ம் என்னன்னு தெரியும்ல? படிப்பு வருதோ இல்லையோ விஜய் டிவில ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும். அதுதான் அப்பாவுடைய எய்ம். புரியுதா இல்லையா? எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்குல்ல. நான் படிச்சுட்டு என்ன ஆகணும் நான் முடிவு பண்ண கூடாதா? நான் எனக்கு ஒரு எய்ம் இருக்குப்பா. அது என்ன வருது அப்புறம்? என்ன எய்ம் உனக்கு? நான் வந்து ஒரு பொலிட்டீஷியன், அரசியல்வாதி ஆகும். அதுக்கு தான் சொல்றேன் விஜய் டிவி ஸ்டார் ஆகுன்னு சொல்றேன். இங்க இருக்கிறவங்களாம் எவ்வளவு பெரிய போராளிங்க தெரியுமா? அதுவும் தங்கதுரெல்லாம் பண்ணாத அரசியலா எவ்வளவு பண்ணுவார் தெரியுமா? நான் போராளி ஒரு பெருசாலி. ஓகே, இப்படியே பேசி சமாளி ஒரு 10 வருஷத்துக்கு. ஓகே, பண்ணிட்டு போட்டோம். அது இதை விட சிறந்த நகைச்சுவையாக தோன்றுகிறது ஐயா. அப்பா உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப அரசியல்வாதிங்க எல்லாம் கெத்து, அவங்கள பார்த்தாலே ஒரு பயம், ஒரு பவர். இப்ப ஒரு சிம்பிளா சொல்றேன், இப்ப ஒரு அரசியல்வாதி போனாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு அவங்க இடமே கூட்டிடும் போட்டோ எடுத்துப்பாங்க அவங்கள பார்த்தாலே. டேய், தங்கதுரெல்லாம் இப்ப வெளியே போனா கூட எத்தனை பேர் போட்டோ எடுப்பாங்க தெரியுமா? அவங்க போட்டோ எடுப்பாங்க, அந்த கேப்ல இருந்தாலும் அவங்க போன் எடுப்பாரு. அது தெரியுமா உனக்கு? டேய் பாரு, அவரு போன் எடுக்கிறாரோ இல்ல எடிட்டர் கிட்ட பேசி இந்த கவுண்டர் எடுக்கிறாரோ அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. கெத்துப்பா. இப்போ அவங்க காரே ஒரு மாசம் இருக்கும், அவங்க போனாங்கன்னா டோல்கேட்ல எல்லாம் ஃப்ரீயா விட்டுருவாங்கப்பா அரசியல்வாதினா. டேய், ராமர் அண்ணா போனாலே டோல்கேட்ல ஃப்ரீயா விடுவாங்கடா. அவர் காய்கறி லாரியில காலை மடிச்சிட்டு போறாரு, அவரே டோல்கேட்ல போறாரு. சேது இருக்காருல்ல, ஆமா, அவர்லாம் போனா கண்ணாடியை கூட திறக்க மாட்டாங்க. அண்ணன் சைடுல நின்று வெள்ளரிக்கா வைக்கிறாரு, தட்டி டிஸ்டர்ப் பண்ணுவாரு, எவனும் கண்ணாடியை திறக்க மாட்டானுங்க. எல்லாருக்கும் ஒண்ணு வச்சிருக்கேன். நான் ஒண்ணு சொல்றேன்ப்பா, அரசியல்வாதிங்க மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அவங்கதான் பவர், அவங்க சொல்றதா நடக்கும். அவங்க போனாலே ஒரு மாசம் அரசியல்வாதி ஆறேன். வாயில சொன்னா விஜய் ஸ்டாரா ஆவியா ஆக மாட்டியா? அப்ப ஏன் எய்ம் என்னடா? ஏன் எய்ம் என்னப்பா ஆகுறது? படிச்சு நாங்க அப்பா சொல்றதை கேளு. யாரு மாதிரி எனக்கு வந்து நான் வந்து பெருசா கேட்கல. காயத்ரி மாதிரி வரணும், யாருக்கு இந்த கல்பாக்க காயத்ரி மாதிரி வரணும், அந்த சில்மிஷ சிவா மாதிரி வரணும், அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு ஆதவன், ஒரு மதுரை, ஒரு ஈரோடு மகேஷ், அந்த மாதிரி வா. அப்பா விஜய் டிவில எனக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பர் சிங்கர் தான். சூப்பர் சிங்கர், ஐ லைக் தி ஷோ. ஓகே, சூப்பர் சிங்கர்ல ரெகுலரா வரவங்க யாரு சொல்லு? ரெகுலரா மாகாபா, பிரியங்கா, புகழ், பாலா, அதுக்கப்புறம் அந்த உதித் நாராயண் வயசுல பாடுற ஒரு பையன் வருவாரு, அவ்வளவுதான். இதுல எவன்டா சிங்கர் சொல்றான்? அதான் அந்த உதித் நாராயண் வயசுல பாடுறாரு சிங்கர் தானே அவரு. ஏய், அந்த பையனே நார்மலா பாடும்போது எவனும் என்கரேஜ் பண்ணலடா. அவன் மிமிக்ரி பண்ணும் போதாண்டா என்கரேஜே பண்ணானுங்க. எல்லா ஷோலையும் காமெடி தான்டா பண்ணிட்டு இருக்கா. சரி, ஓகேடா. இப்ப ஃபேமஸ் ஆன ஷோ எதுடா? கரண்டானா குக்கு வித் கோமாளி. கோமாளில ரெகுலரா யாரடா பாக்குற? ரெகுலரா ரக்ஷன், நிஷா, புகழ், பாலா, அப்புறம் நம்ம பப்பு, அவங்க எல்லாம் வராங்க. அதுல யார் இருக்கா? அதுல யாராவது சமையல்காரன் இருக்காரா? சமையல் வெங்கடேஷ் பட் இருக்கு. வெங்கடேஷ் பட்டே இப்ப காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரா? காமெடி சரி, அதெல்லாம் விடு. மத்த ஷோலாம் இருக்குல்ல, ஆமா, காமெடியன்ஸை எடுப்பாங்க. ஆமா, இந்த ஷோல தாண்டா காமெடியனை உருவாக்குவாங்க. புரியுதா? அப்பா விஜய் டிவில நான் காமெடியன் ஆகுறேன். காமெடியன் ஆவறது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்காத, எதுலயுமே ஃபிக்ஸ் பண்ணிக்காத. ஏன்? காமெடியன் ஆவணும், அப்புறம் ஒரு சீரியல் ஆர்டிஸ்டா ஆவணும்டா. யோ, நீ என்னைய சம்பாதிக்கிற காலத்துல சம்பாரிச்சு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்காம நல்லா என்னைய சம்பாதிக்க வச்சு என் காசுல மஞ்சள் குடிக்கலாம் பாக்குறியா? மஞ்சள் குளிக்கலாம் நான் ஏன்டா? டேய், சீரியல் எனக்கு நடிப்பு வராதுப்பா, எனக்கு நடிக்க வராது. யாரு உனக்கு நடிக்க வராது? உள்ள இருந்தே படிக்கிறேன்ப்பா, அப்புறம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் விளையாட போறேன்பான்னு போய் குடிக்கிற. அதனால சொல்றேன் எனக்கு நடிப்பு வராது, நான் நடிக்கல. நான் வந்து இதாதான் அப்பா நடிப்பு வராது. வாயில சொன்னா சார் எதுவுமே செட் ஆகாது. அப்பா நடிப்பு வராது பாப்பா, உண்மையிலே நடிப்பு வராதுப்பா. நடிப்பு வராது உனக்கு? நடிப்பு வராது எனக்கு. டேய் நடிக்க, நான் சொல்றத கேள்றானா? எனக்கு நடிக்க வராதியா? என்ன பெரியவனா நீ? நான் சொல்றத கேள்றா. நடிப்பு வராது எனக்கு, நடிக்க தெரியாதியா? அதான் சார், இவனெல்லாம் நான் வளர்த்தேன் பாருங்க. அதுவும் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? உன்னை தத்தெடுத்து வளர்த்ததே நான் ஃபோர்ஸ் பண்ணி வளர்க்கணுன்றதுக்காக தான்டா. அப்பா நீ பெத்த புள்ள இல்லையா? நான் தத்தெடுத்தியா? எனக்கும் அந்த டவுட் இருந்ததுயா. கரெக்ட் தான். எனக்கும் பெத்தெடுத்து வளர்க்கணும் தான் ஆசை. அந்த டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டான். பாண்டியன் ஸ்டோர் பாப்பான் போலகுது. 15 வருஷம் ஆவன்றான். அப்பா அது பாரதி கண்ணம்மா. இல்லப்பா, நான் அப்பா கரெக்டா ரெகுலரா விஜய் டிவி பாக்குறவன். என்ன சந்தேகப்படாத நீ, புரியுதா? நீ வந்து பெத்த புள்ள இல்ல, சின்ன பிள்ளைல இருந்து என்னைய பாத்துக்கிட்ட, படிக்க வச்சா எல்லாம் பண்ண. உனக்கு பெத்த புள்ள இல்லைங்கன்னு ஒரு அனாதையா தெரியறதுக்கு நான் பேசாம எங்கேயா போய் செத்து தொலைலாம்ப்பா. பாத்தீங்களா சார், நடிப்பே வராதுன்னா இப்ப எப்படி பிரிக்கிறான் பாருங்க. இதுதான் நடிப்பு.
இத அப்படியே அழகா ஒண்ணு பண்ணனா அதே மாதிரி வந்து சீரியல்ல வந்து ஒரு டெடிகேஷன் இருக்கணும், ரெகுலரா போயிடணும். பா நீ ஓகே நடிக்கிறது கூட ட்ரை பண்ணிடுவேன், பட் அது ரொம்ப பிரஷரான வேலைப்பா சீரியல். டேய் பிரஷர் இல்லாம காலையிலே வெள்ளன போகணும், அது ஃபுல்லா எப்ப முடிப்பாங்க 10 மணி ஆகும் 12 மணி ஆகும், டப்பிங் ஐயோ சீரியல் வேணாம்பா. டேய் ஒரே நிமிஷம் இங்க வாயா, அப்படி இல்ல தம்பிக்கு புரிய வச்சாதான் அவன் தெரியும் நினைக்கிறேன். இங்க நில்லு. இப்போ நீ வந்து டப்பிங்க்கு போற, இப்போ நீ லாஸ்டா ஒன்னு பேசுனியா, அதை பேசு. அனாதையா இருக்கிறதுக்கு பதிலா எங்கேயாவது போய் செத்து சொல்லலாம். ஓகே, இப்போ நீ டப்பிங்க்கு போல பேசு. டப்பிங்க்கு போல வெறும் வாய் மட்டா சார். அப்பா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் செத்து தொலைலப்பா, என்ன பத்தி நீ என்ன நினைச்சப்பா நன்றாவியா இருக்கா? அதனாலதான் சொல்றேன், ரெகுலரா டப்பிங்க்கெல்லாம் போயிடணும். ஒரு நாள்லயே மாத்திருவானுங்க, அவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், ஷூட்டிங்க்கெல்லாம் ரெகுலரா போயிடணும். அப்பா, அது ஓகேப்பா. சீரியல் கமிட் ஆயிட்டா பக்காவா இருக்கணும். சரிப்பா சரிப்பா, நான் கண்டிப்பா சீரியல் கண்டிப்பா போய் பண்ணிருக்கேன். சீரியல் நான் போய் சேர்ந்துறேன்ப்பா விஜய் டிவில. ஓகே, ஃபர்ஸ்ட் போன உடனே ஒரு காமெடியன் ஆனியா, அடுத்தது சீரியல் ஆர்டிஸ்ட் ஆனியா, அடுத்து நீ வாங்க வேண்டியது டெலி அவார்ட்ஸ். ஓகே ஓகேவா? இப்ப வாங்க. இப்போ நீ டெலி அவார்ட்ஸ் வாங்கிட்ட. ஓகே ஓகேவா? ஏதோ ஒண்ணு நீ கேட்டு வாங்கினே இல்ல அவங்களா கொடுத்தாங்களோ, ஓகேவா? வாங்கிட்ட. ஓகேவா? சரிப்பா. நீ வந்து அந்த மேடையில என்ன பேசுவ சொல்லு. இந்த அவார்டு வந்து நான் ஜெயிச்சதுக்கு காரணமே எங்க அப்பா தான். ஏன்னா அப்பா என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அப்பா அப்பா டேய் ஏன்டா அப்பாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பாலாம் ரூம்ல கூப்பிட்டு, அப்பா பேமெண்ட் உனக்கு வந்துடுச்சுப்பா, எல்லாம் கரெக்டா இருக்குப்பா, நல்லா போயிட்டு இருக்கனாலே அப்பா சாட்டிஸ்ஃபைடா. அங்க இருக்கிறவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணு, அடுத்தது நகரணுமா இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது சொல்லு. இப்ப பேசு, இப்ப பேசு. இந்த அவார்டு வந்து எனக்கு கிடைக்கிறது காரணம் முழுக்க முழுக்க என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அப்புறம் என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, நிறைய கெஸ்ட் வருவாங்க. நான் பண்ண எல்லா ஷோஸ்லயுமே எனக்கு கிடைச்ச அந்த சப்போர்ட்னால தான் இந்த அவார்டு எனக்கு கிடைச்சது. கண்டிப்பா விஜய் டிவில வந்து இன்னும் நான் பல நாள் இருக்கணும். விஜய் டிவி தான் வந்து என்னுடைய வாழ்க்கை. விஜய் டிவி தான். நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்கள பத்தி ஏதாவது சொல்லு. அப்புறம் என்னுடைய அண்ணன் தங்கதுரை, நீ அவங்கள மீட் பண்ணிருக்கவே மாட்டேன், சொல்லி விடு. தங்கதுரை, அப்புறம் சிலம்பாட்டம் சிம்பு தௌஃபிக், அவர்லாம் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் பப்பு, எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. Thank you guys. ஓகே ஓகே, கண்டிப்பா குரிஷி, இன்னும் நீங்க அடுத்த லெவலுக்கு போணும். கண்டிப்பா சூப்பரா வரணும். அப்பா நீ என்ன பண்ற? இல்ல அப்பாவும் சும்மா அதான் சூப்பர் பா, சூப்பர். போயிரலாமா ஜாயின்? இதுதான் நான் சொல்றேன், எதுக்குமே அவசரப்படக்கூடாது, பொறுமையா கத்துக்கணும் எல்லாத்தையும். இப்ப அப்பாவும் நீயும் ரெகுலரா ஒன்னாதான் ஷூட்டிங் வருவோம். ஆமா, புரியுதா? நீ நானும் ஒரே கார்ல தான் வருவோம், வந்து ஒன்னா போவோம். ஆனா நமக்கே தெரியாம ஒரு சில சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணுவாங்க விஜய் டிவில. உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம 2 பேர் மட்டும் பார்த்தா பக்கத்து வீட்டுல இருப்பானுங்களா அந்த பசங்க. அப்பா அந்த இவரு கணேசனை கூப்பிடவா? வேணா தம்பி தண்ணி கேனியே கீழே போடுறான். வேணா உட்காரு. அப்பா அசார், ஓகே அசார் வாங்க. விஜய் அவார்ட்ஸ்ல உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு, ஓகேவா? விஜய் அவார்ட்ஸ். ஆமா ஆமா, பாத்துங்க பாத்து. ஓர் புகழ், ஓர் பெயர், ஓர் மகுடம், குறைஷி. ஸ்டார் குறைசி, ஸ்டார் குறைசி. ஓ, ஸ்டார் குறைஷி. இவன் பெயர் சொல்லும் போதே ஒட்டுமொத்த தமிழகமே எழுந்து நின்று கை தட்டி. 2 பேர் இதோ அந்த குறைஷி விஜய் டிவிக்கு கிடைத்த சொத்து, விஜய் அவார்ட். குறைஷி சொல்லுங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இவ்வளவு பாராட்டுகள் கிடைக்குது. பட் இருந்தாலும் ஒரு வேணாம், அது விட்டு. இல்ல சரி, ஓகே. எனக்கு நல்லா புரியுது குறைஷி, நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல பேசியே ஆகணும். இந்த மேடை நீங்க பேசக்கூடிய மேடை. இல்ல எல்லாமே ஜாலியா இருக்காங்க, எல்லாமே ஹாப்பியா இருக்காங்க. அப்படி நினைக்காதீங்க. இல்ல உங்க மனசுல நீங்க 25 வருஷமா பூட்டி வச்சிருக்கிற ஒரு கதவை நாங்க ஓபன் பண்ணணும். நானே அவரை கூப்பிடுறேன். 25 வருஷமா தன்னுடைய அப்பாவை பிரிஞ்சு இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்க ஒரு போராளி யாரு? குறைஷி. அந்த குறைஷிக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், நல்லா இருக்காது? கொடுக்கலாம். வாங்க குறைஷி ஃபாதர். அப்பா இது பையனை நினைச்சு நீங்க பெருமை அடையலாம்ப்பா. இந்த சமயத்துல ப்ளீஸ் நீங்க தலை குனிஞ்சு நிக்க கூடாது, நீங்க தலை நிமிர்ந்து நிக்கணும். இல்லப்பா காலை மறிச்சுங்கிற, கொஞ்சம் தள்ளி அவன் வந்து அவன் விருப்பப்படி அவன் வரணும்னு அவன் ஏதோ ட்ரை பண்ணான். அவனை எனக்கு பிடிக்காது சார். எனக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். இது நமக்கு எதுவும் வெளியில இருந்து பாக்குறோம், நம்ம வேலைக்கு போறோம், இது பண்றோம், நம்ம ஒரு 4 காசு சம்பாதிக்கிறோம், நமக்கு இதெல்லாம் புரியாது இது என்ன பண்றாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய பேர் பேசுவாங்க சார், என்ன உன் பையன் இப்படி இதுல போய் இது பண்றானே, மீடியால இருக்கிறானே, என்ன பண்றான் அப்படின்னாங்க.
அதாங்க எனக்கு ஒரே ஒரு எய்ம் தாங்க. நான் வேற எதுவும் எனக்கு பெருசா இல்ல. என் பையன் எப்படியாவது விஜய் டிவில வரணுங்க. அப்பா விஜய் டிவில இத்தனை வருஷம் பண்ணதுக்கு தான் அவார்டு இப்ப போய் விஜய் டிவில வரணும்ன்ற. அதாவது சார் ஒரு சில விஷயங்கள்லாம் வாயில சொன்னா புரியாது. ஒரு நிமிஷம். அப்பா 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 உன் மேல எல்லாம் தப்பு. அப்பா விஜய் டிவி பண்ணதுதான் அவார்டு. ஏண்டா எவ்வளவு ஒரு பிளே பண்ணி அப்பா ஒரு இன்னசென்ட் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இன்னசென்ட் பிளேவை பாக்குறவங்க உனக்கு உன் மேல ஒரு கிரேஸ் வரும்டா. சார் நான் கூட நல்ல ப்ளே பண்ண. தம்பி நீ அற்புதமா பண்ற. அதனாலதான் நீ அங்க இருக்க, போய் உட்காரு, என்ஜாய் பண்ணு. சரி நான் போயிடுறேன்ப்பா. விஜய் டிவி உன் ஆசையை நிறைவேற்றுறேன். விட்டுரு தயவு செஞ்சு. எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். ஓகேல? நீ இந்த ஒரு ட்ரைனிங்கோட ஒரு பப்ளிக் ஹேண்டலிங் தெரியல, உனக்கு எதுவுமே தெரியல, நீ அங்க போனா சத்தியமா எதுவுமே பண்ண முடியாது. அப்பா நான் எதுவுமே அங்க எதுவுமே கிடைக்கல. வாய்ஸ் ஓவர் கொடுத்தாவது நான் பெரிய ஆளாயிருவேன். இவர் இருக்காரு நம்ம கோபி நாயர் சார் மாதிரியாவது பெரிய ஆளாயிடுவேன். சின்ன திரை நட்சத்திரங்கள் ஒன்று திரண்ட ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களுக்கு என்டர்டைன் செய்ய காத்திருக்கிறது கலக்க போவது யாரு சீசன் 9 கிராண்ட் ஃபைனல்ஸ் உங்களுக்காக இதோ. எப்படிப்பா இந்த பாரா வாய்ஸ் ஓவர் பண்றதுக்கு கோபி நாயர் அண்ணா இருக்காரு. எனக்கு வந்து வித்தியாசமா வெரைட்டியா ஏதாவது பண்ணு. கிரியேட்டிவா ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணுவா. கிரியேட்டிவா பண்ணு. வெரைட்டியா அந்த புளி ரைஸ் லெமன் ரைஸ் அதெல்லாம் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் வேண்டாம். கிரியேட்டிவா பண்ணவா? கிரியேட்டிவா பண்ணு. இந்த முழு செட்டும் காமெடிக்காக போராடுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், நாம் காமெடிக்காக போராட வேண்டும் தவிர காமெடிகளுடன் போராட தேவையில்லை. அவர்களை மதிப்புடன் நடத்துங்கள், முழு ஒத்துழைப்பு தாருங்கள். அவருக்கு எதிராக பாகுபாடு காட்டாதீர்கள். இதன் மூலம் இந்த ஷோ மக்கள் மனதை வெற்றி கொள்ளும். இணைந்து வழங்குவோர் கலக்கப் போவது யாரு சீசன் 9. சூப்பர் சூப்பர் சார். எப்படி சார் பண்ணா? அப்பா பாத்தியா ஸ்டாண்டிங் ஓவேஷன் எப்படி பண்ண பாரு கிரியேட்டிவிட்டியா. அப்பா இப்ப போதும்ல, நான் எல்லாம் கத்துக்கிட்டேன்ல. உன் ஆசைப்படி இன்னும் ஒரு 6 மாசத்துல விஜய் டிவி ஸ்டார் ஆகி காட்டுறேன்ப்பா. அப்பா உயிரே போனாலும் நீ விஜய் டிவில பெரிய ஸ்டார் ஆவற. போட போட.